5:30 மணிக்கு சொல்லி 7 மணிக்கு க்ளோஸ் பண்ண தேர்தல் ஆணையம் எங்கேயும் மெயில் அனுப்பிச்சிருக்கா? இங்க இருக்கிற கலெக்டருக்கு அந்த மாதிரி இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்களா? கேட்டா கூலா சொல்றாங்க எஸ்பி வந்தார், எஸ்பி வந்ததுனால அங்க க்ளோஸ் பண்ணணும். எஸ்பிக்காக எலெக்ஷனா மக்களுக்காக எலெக்ஷனா? நேற்று மாலை தேர்தல் முடிந்த அளவில் ஸ்ட்ராங் ரூமுக்கு எல்லா பாக்ஸஸும் வந்து சேர்ந்து இருந்தது. அந்த டைம்ல வந்து காலையில ஒரு விடியர் காலையில இல்லை மிட் நைட் வந்து ஒரு 1:30 மணிக்கு 2 மணிக்கு இங்க நேரா வந்து ஆய்வு செய்துட்டு இருக்கும்போது கேட்ல வந்து ஒரு 33 பாக்ஸ் ஆவடி சட்டமன்றத்து வந்துருச்சு, இன்னும் 32 வந்துருச்சு, இன்னும் 3 பாக்ஸ் வரணும் அப்படின்னாங்க. சரி, நாங்கள் வந்து நேராக நானும் என்னுடைய சீஃப் ஏஜென்ட்டும் கூட இருக்கிற ஆளுக்களும் நேராக வந்து உள்ளே வந்து ஒரு 3:15 வரைக்கும் இந்த ப்ரிமிசஸில் உள்ளே வந்து ஆய்வு செய்தோம். ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் அவங்க கிட்ட இங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது எப்போ சார் ஸ்ட்ராங் ரூம் நீங்கள் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். ஒருத்தருக்கு வந்து தகவல் தெரியல, இன்னொருத்தர் வந்து சார் காலையில் எப்படி 8-9 ஆயிரம் சார் உங்களுக்கு நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சார் நாங்கள் இன்ஃபர்மேஷன் வர்ற வரைக்கும் சரி நம்ம இங்கே இருக்க வேண்டாம், ஏன்னா 15-20 நாள் தூங்கலை தேர்தல் கலைப்பில், அதனால நாங்கள் வெளியில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரலாம் அப்படின்றதுனால போயிட்டு திருப்பி வரலாம் அப்படின்ற நேரத்துக்குள்ள காலையில் ஒரு 5:30 மணிக்கு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேண்டிடேட்னு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த பார்ட்டி அந்த குரூப்பில் வந்து என்னுடைய பேர், நான் வந்து பிரதான எதிர்கட்சி என்டிஏ அலையன்ஸினுடைய எதிர்கட்சி, அதில் என்னுடைய ஃபோன் நம்பரை வந்து குரூப் மெசேஜஸ்க்கும் என்னுடைய தேர்தல் ஏஜென்ட் என்னுடைய சீஃப் ஏஜென்ட் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் திரு அண்ணன் அப்துல் ரஹீம் அவர்கள் தான் அதில் இருந்தபோது அவங்க நம்பரும் அதில் கூட இல்லை. ஸோ எங்களுக்கு வந்து ப்ரையர் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் காலைல 5:30 மணிக்கு சுயேட்சை கேண்டிடேட்டினுடைய ஒரு தேர்தல் ஏஜென்ட்டுக்கு காலையில் வந்து ஒரு 5:45 மணிக்கு எலெக்ஷன் டியூட்டி ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 7 மணிக்கு நாங்கள் சீல் வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த குரூப்பில் 5:30 மணிக்கு தான் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி 7 மணிக்கு சீல் வைக்க போகிறோன்னு. அர்ஜென்ட்டாக வைக்க வேண்டிய அவசியம் என்னன்றது எங்களுடைய முதல் கேள்வி. இது வந்து ஆவடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து இந்த இடம் வந்து பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் இந்த காலேஜ் இருக்கு, ஸ்ட்ராங் ரூம் இங்கே தான். ஸோ அங்கிருந்து இங்கே டிராவல் பண்ணி வரதுக்கான போதுமான டைம் கொடுக்கல அப்படின்றது என்னோட முதல் கன்டென்ஷன். அதையும் தாண்டி அந்த சுயேட்சை கேண்டிடேட்டுடைய ஏஜென்ட்டும் இன்னொரு சுயேட்சை கேண்டிடேட் ஏஜென்ட்டும் 2 பேரும் வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட கேட்ல தமிழ்நாடு போலீஸ் எஸ்பி கண்ட்ரோல் இருக்கிற தமிழ்நாடு போலீஸ் வந்து அவங்க 2 பேரையும் உள்ள அலோவ் பண்ணல. கேட்டா சீஃப் ஏஜென்ட் ஃபார்ம்லாம் செல்லாது, இதுக்கான தனி கார்டு கொடுத்துருக்காங்க. நான் அந்த தனி கார்டு எங்கேயுமே கொடுக்கல. அப்போ திட்டமிட்ட சதியாக எங்களுடைய பார்வையில பட்டவுடனே நாங்க இமீடியட்டா கிளம்பி 12 மணிக்கு ஸ்க்ரூட்டினின்னு வந்து நாங்க வந்து இமீடியட்டா கலெக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா கலெக்டர் வந்து கூலா பதில் சொல்ற, சார் இது ஒரு ரொட்டீன் ப்ராசஸ் சார். ரொட்டீன் ப்ராசஸ் கிடையாது, எங்களுக்கு வந்து நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துன்னு நீ வந்து அவர் வந்து இப்ப கலெக்டர் கிடையாது, அவர் வந்து ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்டுடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர். அவர் வந்து எங்களுக்கு ஈ ஷுட் ஹவ் என்ஷூர்ட் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போச்சா இல்லையா. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அதிகபட்சமா 10 20 25 கேண்டிடேட்ஸ் தான் இருக்க போறாங்க. ஆனால் அவங்க வந்து ப்ரையர் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்காம நேரடியாக வந்து இங்க வந்து களத்துக்கு வந்து எஸ்பி வந்துட்டாரு, கலெக்டர் வந்துட்டாரு, அப்சர்வருக்கு வேலை இருக்கு அப்படின்னு நேரா போய் ஸ்ட்ராங் ரூமை சீல் வச்சுட்டாங்க. இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பழக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க. மற்ற அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் யாரும் ஆவடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இல்ல. சுயேட்சை கேண்டிடேட்ஸும் குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும்தான், குறிப்பா சொல்லணும் திமுகவுடைய அரசியல் கேண்டிடேட்டும் சுயேட்சை கேண்டிடேட் மட்டும்தான் இருந்திருக்காங்க, வேற யாருமே இல்லை.